Hi friends, welcome back to my channel Artcassata. I am Malini. என்னோட சேனல்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் போட்டுட்டு வரேன். நீங்க இன்னைக்கு தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ செக் அதர் வீடியோஸ் அண்ட் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ரொம்ப நாளாக டெஸ்கில் வைக்கிறதுக்கு ஒரு கேலண்டர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எதுக்கு வாங்கணும், நம்மளே செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு க்யூட்டான கஸ்டமைஸ் கேலண்டர் பண்ணேன். எப்படி பண்ணேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து பெர்பெச்சுவல் கேலண்டர் ப்ளஸ் ஷோ பீஸாக இருக்க போகுது. இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மெடிமிக்ஸ் ஹேண்ட் வாஷ் பாட்டில் எடுத்திருக்கேன். இது மேலே இருக்க ரேப்பரை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் பேஸ் கிடைக்கும். இதில் வந்து எல்லா சைடும் ஈவனாக வந்து டாப்பில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் வீடு மாதிரி செய்ய போகிறேன். வீட்டோட ரூஃப் போர்ஷனுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. பாட்டிலோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயுமே ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. மேக் ஷுர் நீங்கள் வரைஞ்சிருக்க ட்ரையாங்கிள் வந்து பாட்டிலோட எட்ஜ் வரைக்கும் கவர் ஆகணும். வீட்டோட ஒரு சைடில் வந்து விண்டோ இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பாட்டிலில் வந்து ஒரு ஸ்லிட் போட்டுக்கோங்க. ஸ்லிட் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் சிசர்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டோர் போர்ஷன் வந்து கட் பண்ண வேணாம், பேலன்ஸ் இருக்க எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். விண்டோ போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு நான் ப்ரெசிஷன் நைஃப் எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ நம்மளுக்கு பிளாக் மார்க்ஸ் எல்லாம் போயிடும். கேலண்டரில் வந்து டேட்ஸ் மந்த் எல்லாம் இருக்கும்ல, அது எழுதுறதுக்கு நான் பிரிஸ்டலோட 250 GSM அல்ட்ரா ஸ்மூத் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பேப்பர் கிழியக்கூடாது, லைஃப் லாங் வரணும் அப்படின்னா நீங்கள் சிந்தட்டிக் பேப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பேப்பரை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு எட்ஜஸும் மார்க் பண்ணதுக்கப்புறமா நான் பேப்பர் கட்டை யூஸ் பண்ணி இந்த பேப்பரை வந்து கட் பண்ண போகிறேன். நீங்கள் சிசர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ண ரெண்டு எட்ஜஸும் கரெக்டாக வச்சுட்டு அலைன் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இன்னும் ஃபர்தராக ஹாஃபாக கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு டிசையர் சைஸ் வர வரைக்கும் அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ண ஷீட்டை வந்து வீடோட விண்டோ போர்ஷனில் வச்சு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னுமே ஃபர்தராக ஹாஃபாக வேணும்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். விண்டோ போர்ஷனில் வந்து நான் ஜான்வரி, பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு மந்த் தான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். வேஸ்ட்டாக இருக்க இந்த குட்டி குட்டி பிட்ஸ் அண்ட் பீசஸை நான் ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி ஒட்டிக்கிறேன். மந்த்துக்காக கட் பண்ணி வச்ச ஷீட்ஸ் எல்லாம் விண்டோவுக்கு ஓரமாக வச்சுட்டு ஒரு மார்க்கர் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. டபுள் சைட் டேப்பில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பேப்பர்லாம் ஒட்டி வச்சுருந்தோம்ல, அது மேலே இந்த டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் விண்டோ ஒட்டின மாதிரி நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல இது ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டாப்பர் மாதிரி செஞ்சுருக்கோம். ஸோ தட் நம்ம பேப்பர்லாம் இப்படி அடுக்கி வைக்கும் போது நம்மளுக்கு ஸ்லைட் ஆகி கீழே விழாது. வீடு ஷேப்பில் நம்ம பாட்டிலில் கட் பண்ணப்போ சில பிளாஸ்டிக் பீசஸ்லாம் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக நான் அதையுமே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் இருக்கிற சார்ட் பீஸில் நான் ரூஃப் மாதிரி செஞ்சுட்டு அந்த சைஸ் ஓகேவான்னு வச்சு பார்த்தேன்.
சைஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதனால ஒரு வேஸ்ட் கார்ட்போர்ட் டப்பாவில் அதே மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டதுக்கு அப்புறமா பைண்டர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். நமக்கு வந்து 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு செட்டில் வந்து 0 to 3 வேணும், இன்னொரு செட்டில் வந்து 0 to 9 வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பேப்பர்ஸ்லேயும் பஞ்சிங் மிஷின் வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பைண்டர் ரிங்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. இது வந்து அப்படியே ராவாக விட்டு நல்லா இருக்காதுல்ல, ஸோ அதனால நான் இதுக்கு மேலே வந்து ரூஃப் டிசைனில் இருக்கிற ஒரு ஃபோம் ஷீட் எடுத்து ஒட்ட போகிறேன். உங்ககிட்ட கலர் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல ஹோல்ஸ் வரணும் அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஷன் நைஃப் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஓட்டை போட்டுக்கோங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த கார்ட்போர்ட் மேலே ஃபோம் ஷீட்டை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபோம் ஷீட் ஒட்டினது வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பைண்டர் ரிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்ச பேப்பர் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு குட்டி பீஸ் ஆஃப் பேப்பரில் நான் ஆல்ஃபபெட் பீட்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். இதில் வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த மாதிரி வந்து நான் எல்லா டேஸையும் நான் வந்து இதில் லிஸ்ட் பண்ண போகிறேன். என்கிட்ட ஆல்ரெடி இந்த பீட்ஸ் இருக்குது, அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த பீட்ஸ் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து நம்பர்ஸ்லாம் எழுதியிருக்கீங்க இல்லையா, எங்கே வந்து நீங்கள் டேட்ஸ் டிஸ்பிளே பண்ண போகிறீங்களோ அது பக்கத்துலேயே எக்ஸ்ட்ரா இன்னொரு செட் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. லைக் சண்டே, மண்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு அதை வந்து அதையுமே பைண்டர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணி மேலே அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைடில் வந்து ஹோல் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி போட் பென்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே வச்சிங்கன்னா அது உள்ளே வந்து இன்சர்ட் ஆகாது. அதனால நான் அதில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை வந்து ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு grip கிடைக்கும். டேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட் பென்ஸோட பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வெனஸ்டே அப்படின்னா நீங்கள் இந்த போட் பென்னை வந்து வெனஸ்டேயில் வைக்கலாம், சாட்டர்டேயில் வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து நான் வீடோட டோர் போர்ஷனில் ஒட்ட போகிறேன். வீடுக்கு வந்து ஆல்ரெடி நான் எல்லோ கலர் சாக் பெயிண்ட் அடித்து நல்லா காய வச்சுட்டேன். என்கிட்ட ஒரு உடன் பீடு இருக்குது ரெக்டாங்கிள் ஷேப்பில், அது கூட நீங்கள் வந்து டோர் போர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி விண்டோவில் வந்து மந்த்ஸ் தான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ ஒரு பென்சில் எடுத்து அந்த விண்டோவோட சைஸ் வந்துட்டு நான் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே நான் வந்து மந்த்ஸ் வந்து எழுதிக்க போகிறேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் பென்சில் மார்க்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எல்லா பார்ட்ஸையும் அசம்பிள் பண்ணிடலாம். முன்னவே சொல்ல மாதிரி நம்ம டேஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நான் டோர் போர்ஷனில் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. அது காஞ்சிட்டு இருக்கிற டைமில் நீங்கள் நம்பர்ஸும் ஃபில் பண்ணிவிடுங்க.
ஸோ நான் எப்படி பிளான் பண்ணேன்னா, ஜான்வரி, பிப்ரவரி இதெல்லாமே வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து வீடோட உள் போர்ஷனில் இருக்க மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மண்டே, டியூஸ்டே, அதுக்கப்புறம் டேட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுனால அது மட்டும் வெளியிலேயே இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு இந்த டிஐஒய் பெர்பெச்சுவல் கேலண்டர் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.